ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல இதுதான் நடக்கணும்னா அந்த இடத்துல நடக்கும். சுடுகாடு இருக்கிறது அங்கேதான் நம்ம வந்து பாடியை எரிக்க வேண்டும் என்று சொல்லி கிராமங்கள் வைத்திருந்தால் அந்த இடத்துல தான் போய் எடுப்பாங்க. அதுக்கு போல வேற எந்த இடத்துலயும் போய் எரிக்க மாட்டாங்க. அது போல பழக்க வழக்கங்கள் தான். எனவே அந்த பழக்க வழக்கத்தை மாற்றாதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் என்ன பேசுறாங்க பாருங்க. திருப்பரங்குன்றத்தில் தீர்ப்பு கொடுக்கறாங்க. அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். 1920 இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனை, 105 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய பிரச்சனை. பூர்ணச்சந்திரன் பாருங்க, இதுக்காக உயிரை விட்டு இன்னைக்கு அவருக்கு நாம் மரியாதை செலுத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு நல்ல ஒரு மனிதர். தீர்ப்பு வந்த பிறகு ரகுபதி சொல்றாரு, சுடுகாட்டுல தான பிணத்தை எரிக்கணும், வழக்கத்தை மாத்தினா எப்படின்னு. அண்ணன் ரகுபதி அவர்களே, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கீங்க, மெரினாக்கு போனீங்க ஏங்கண்ணா? உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமான. இன்னைக்கு நீங்க வழக்கத்தை மாத்துறீங்க, சுடுகாட்டில் எரிக்க வேண்டிய பிணத்தை எதுக்கு வழக்கத்தை மாத்துறீன்னு கேட்கிறேன். கலைஞர் கருணாநிதி ஐயா இறந்த பிறகு எனக்கு கருணாநிதி ஐயா மீது மரியாதை இருக்கு. அடிப்படையில கொள்கையில மாற்றம் இருந்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சருக்கான அந்த மரியாதையை கொடுப்போம். இன்னைக்கு நீங்க மக்களை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசினா திரும்ப நாங்க பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கணும். எதற்கு மெரினா கடற்கரையில தான் அடக்கம் செய்யணும், எது கோர்ட்டுக்கு ஏறினீங்க? அதே மக்கள் கேட்பாங்கல்ல, இந்து மக்கள் கேட்பாங்க, தமிழகத்தினுடைய மக்கள் கேட்பாங்க. இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு அமைச்சரா இருக்கிறார். அந்த அமைச்சராக இருப்பதற்கு தமிழகத்தில் ஒரு அமைச்சருக்கு தகுதியே இல்லைன்னா ரகுபதி தான். தகுதியே எல்லா ஊழல் வழக்கு மேல ஒரு டிஏ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. சிறைத்துறை அமைச்சர், சிறையில் இருக்க வேண்டியவர் சிறைத்துறை அமைச்சர். இதை விட கொடுமையை பாருங்க ஐயா. தமிழகத்தில் இவ்வளவு மோசமாக ஆட்சி மேல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கேட்டா நம்மளே சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதோடு நிக்கல, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அமித்ஷா இல்லையாமா, அவர் அவதூறு ஷா, அவதூறா பேசுறாராமா. அதனால அமித்ஷாவுக்கு அவதூறு ஷா என்கின்ற பேரை வைத்திருக்கின்றார்கள். ஐயா முதலமைச்சர் அவர்களே, ரொம்ப பொறுப்போடு பணிவோடு கண்ணியத்தோடு நான் கேட்கின்றேன், முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துவதற்காக முட்டாள் மு க ஸ்டாலின் என்று சொல்லலாமா? சொல்வதற்கு என்ன ஒரு நிமிஷம் ஆகலாமா? ஆனால் நாவடக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல, முதலமைச்சருக்கும் நாவடக்கம் வேண்டும். திரும்ப பேசுறதுக்கு எங்களுக்கு என்ன ஒரு நிமிஷம் ஆகுமாங்க ஐயா? அதெல்லாம் உங்களை பார்த்து எப்பவுமே நாங்க பயப்பட்டது கிடையாது, எப்பவும் பயப்பட போறதும் கிடையாது. திரும்ப எங்களுக்கும் அதே பாணியில அதே மொழியில எங்களுக்கும் பதில் சொல்ல தெரியும். அதனால முதலமைச்சராக இருக்கட்டும், அவருடைய மகனாக இருக்கட்டும், மரியாதை கொடுத்த தமிழக அரசியல்ல மரியாதை வாங்கி கொள்ளுங்க. தேர்தல் களம், கையில மைக் இருக்கு, என்ன வேணாலும் பேசலாம். நீங்களும் பேசுறீங்கன்னா எங்களுடைய தொண்டர்களும் தலைவர்களும் பார்த்து கொண்டு அவர்களும் சும்மா இருக்க மாட்டார்கள். அதனால ஒரு தலைவரின் மீது குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க, ஏத்துக்கிறோம். குற்றச்சாட்டு இருக்கா சொல்லுங்க. குற்றச்சாட்டு அரசியல் எல்லாரும் வைக்கிறதானுங்க, வெய்யுங்க, நாங்க பதில் சொல்றோம், எங்களுடைய கடமை.